நீங்க யூஸ் பண்ற ஸ்டவ் என்ன விலை இருக்கும் அப்படின்னு கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி இது நான் வாங்கினது கிடையாதுங்க. இது என்னோட ஸ்டவ்வே இல்ல. இந்த வீடு ஃபுல்லி ஃபர்னிஷ்டுங்க. ஸ்டவ், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டைனிங் டேபிள், பெட், டிவி யூனிட், சோஃபா, டீபாய், ஏசி இப்படி எல்லாமே இந்த வீட்லயே இருந்தது தான். ஸோ இந்த ஸ்டவ்வோட கரெக்டான ரேட் எனக்கு தெரியாதுங்க. ஆனா இந்த மாதிரி ஸ்டவ்வோட ரேட் எல்லாம் வந்து மினிமமே 25 to 30,000 தான் ஸ்டார்ட்டே ஆகும். என்னோட இந்த ஸ்டவ் பேசிக் மாடல் தான். இதை விட டபுள் த டைம் காஸ்ட்ல கூட ஸ்டவ் இருக்குங்க. இன்னைக்கு சோயா சங்க்ல ஒரு ரேப் தான் செஞ்சேன். ஆனா அதை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள ஆதினி அழுதுட்டாங்க. ஸோ ஷனோக்கு அவங்க அப்பாவுக்கும் செஞ்சது வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. இன்னைக்கு ஷனோ பையனுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் அந்த ரேப்பு தான் வச்சிருக்கேன். ஷனோக்கு டாட்டா சொல்லும் போதே அவங்க அப்பா சொன்னாங்க, ஆதினி பாப்பா அங்கே முடிச்சிட்டு இருக்கு, நீ வேமா போ அப்படின்னு. நான் இந்த பொண்ணை தூங்க வச்சுட்டு தாங்க போனேன். போயிட்டு ஒரு டாட்டா சொல்லிட்டு வரதுக்குள்ள பாருங்களேன் எப்படி முடிச்சிட்டு இருக்குன்னு. நம்ம எந்திரிக்கிறோமோ இல்லையோ, இந்த அம்மா அலாரம் வச்ச மாதிரி 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாங்க. அப்புறம் ஒரு 7 மணி வரையும் உருண்டு உருண்டு தூங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா வெளியே வந்து வேடிக்கை பார்த்தே ஆகணும் கொஞ்ச நேரம். ஆனால் கொஞ்ச நேரம் தாங்க, கொஞ்ச நேரம் தான் முழிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீ என்னவோ பண்ணுடி, எனக்கு என்ன வந்தது அப்படின்னு தூங்கிடுவாங்க. அதில் ஒரு அரை மணி நேரம் நமக்கு டைம் கிடைக்குங்க. அதில் தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிறது. நான் வந்து ஷனோக்கும் அவங்க அப்பாவுக்கு பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியலன்னு சொன்னல, இது வந்து நான் எனக்கு பண்ணும்போது வீடியோ எடுத்தேன். வெள்ளரிக்காவை மறந்துட்டேன். அப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டு ரேப் பண்ணேன். காலையிலே வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்மளோட சாப்பாடை எடுத்துட்டு வந்து அப்படியே உட்கார்றது எவ்வளோ சுகமா இருக்குல்ல. அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டேன். சைலண்டா தூங்கிட்டு இருக்க ஆளு எந்திரிச்சு என்னெல்லாம் பண்ண போதோன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ.